குபேரா நியூ போஸ்டர் வெளியாயிருக்கு. 23வது வருஷம் தனுஷ் சினிமாவில் என்ட்ரி ஆகுறாரு. அதன் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டரை வெளியிட்டு அவருடைய கேரக்டர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய கேரக்டர் நேம் இந்த படத்தில் என்ன அப்படின்னு. தனுஷுடைய கேரக்டர் நேம் தேவா. ஜூன் 20ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். விஜய் சேதுபதியோடைய ஏசி ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மே 23ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். மாமன்ல இருந்து நியூ போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. மே 16ஆம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதே போல் ஃபுல் ஆல்பமும் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் இருந்து. இந்த ஆல்பம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சீமானாருடைய தர்ம யுத்தம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. பிரதீப் ரங்கநாதனுடைய 4வது படத்துக்கான டைட்டில் டியூட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வேர்ல்டு வைடாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரன் ரைட்டன் மற்றும் டைரக்ஷன் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரிது ஆரன், டிராவிட் செல்வம் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் சாய் அபிங்கர் மியூசிக் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தியில் மொத்தம் 5 லாங்குவேஜஸில் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகிறது. இந்த வருஷம் தீபாவளி ரிலீசஸ்ன்னு பார்த்தோம்னா தமிழ் படங்களில் சூர்யாவுடைய சூர்யா 45 அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரமாகவே வெளியாக போகிறது. பிரதீப் ரங்கநாதனுடைய டியூடு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. ரிலீஸ் அறிவிப்பு. அதுக்கடுத்து துருவ் விக்ரமுடைய பைசான் படம் ரிலீஸ் ஆக போகிறது. ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த 3 படங்கள் இப்போதைக்கு தீபாவளிக்கு ரிலீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சிவகார்த்தியனுடைய SK24 ஸ்டோரி பேஸ்டு ஃபாதர் சன் பாண்டிங்காக இது. ஃபாதர் ரோலில் மோகன்லால் நடிக்க பேச்சுவார்த்தை போகிறதா. விநாயக் சந்திரசேகர் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிஸ்கஷன் பண்ணுறாராம். வினோத் மற்றும் வருண்குமார் அப்கமிங் படத்துக்காக டிஸ்கஷன் பண்ணுறாரு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க ரஜினிகாந்த் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தேசிங்க ராஜா 2 படம் ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது.